எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை கேமரா ஒரே இடத்துல பார்க்குறேன். நான் நடிச்சுட்டு தான் இருக்கேன், ஆனால் திஸ் இஸ் வெரி பிக். இது வந்து நான் நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம். தலைவர் கூட நடிப்புன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ எம் ட்ரூலி பிளெஸ்ட். இங்கே வந்த உங்க எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். எவ்ரிடே இஸ் லேர்னிங் தானே, ஒவ்வொரு ஆள்கிட்ட இருந்து. நான் ஆக்சுவலி அதை வந்து உள்ள பேசணும்னு நினைக்கிறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சேவ் இட் அப் ஃபார் லேட்டர். சாரி, நான் இங்க பேசணுமா? அப்புறம் அங்க போய் எனக்கு மறந்துடும். நான் அங்க போய் இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எல்லாருமே என்னோட சீனியர் ஆக்டர்ஸ். எனக்கு அவங்க கூட சேர்ந்து இந்த மூவில நான் ஒரு பார்ட்டா இருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தோணுது. ரொம்ப 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 சந்தோஷம். எல்லாத்துக்கூடயும் நான் இந்த படத்துல நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்ஸ். எல்லாரும் கண்டிப்பா அக்டோபர் 10th படத்தை தியேட்டர்ல பாத்துங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் அபிராமி. வேட்டையானோட ஆடியோ லான்ச். இட் இஸ் அ மெகா இவெண்ட். ரஜினி சாரோட ஒரு another சூப்பர் டூப்பர் ஹிட் மூவி ஆக போகுது. அதுல ஒரு பெரிய ஒரு அம்சம் வந்து அதோட மியூசிக் அண்ட் அதோட சூப்பர் ஸ்டார் வந்து அனிருத். ஸோ இன்னைக்கு அந்த ஒரு விழா தான், ஆடியோ லான்ச். ஆல்ரெடி ஒரு பாட்டு வந்து வெளியில வந்து வைரலா ஓடிட்டு இருக்கு. யாரு ரீல் போட்டாலும் மனசுலாயோ தான் சொல்றாங்க. ஸோ அது மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இஸ் கம் அவுட் அமேசிங். இன்னைக்கு இந்த விழால நானும் இங்க வந்திருக்கேன். ஐ எம் சோ த்ரில்ட். இது ஒரு பெரிய 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 மூவியா இருக்க போகுது. அதுக்கு நீங்க ரெஸ்பான்சிபிளா இருக்க போறீங்க. ஆல் ஆஃப் யூ டெஃபினெட்லி அக்டோபர் 10th தியேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. நீங்க கமல் சார் கூட நடிச்சிருக்கீங்க, ரஜினி சார் கூட நடிச்சிருக்கீங்க. வாட்ஸ் தி டிஃபரன்ஸ்? உங்களுக்கு தெரியாததா டிஃபரன்ஸ்? நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தோணுன டிஃபரன்ஸ் என்ன? இல்ல, ஸ்டைல் நடிப்பு ரெண்டுக்கு நாங்க வந்து இது பண்ணிட்டோம். பட் as ஒரு ஆர்டிஸ்டா நீங்க சொல்லுங்களேன். அது சொல்ல முடியாது. they have two different styles. அதை கம்பேர் பண்ண முடியாது. ரஜினி சாரோட ஸ்டைல் அவரோட தனி, அவர் போற வழி தனி வழி. கமல் சாரும் ஒரு வகையில போனா அதுவும் தனி வழியா தான் போயிட்டு இருப்பாரு. அவர் பாதையை தெளிச்சுட்டே போயிட்டு இருப்பாரு. ஸோ இட்ஸ் வெரி டிஃபரெண்ட் டு ஈவன் கம்பேர். இந்த படத்துல அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? என்ன பேசிக்கிட்டீங்க? இட் வாஸ் அமேசிங். நான் அவரோட இவ்வளோ நேரம் உட்காந்து பேச முடிஞ்சது. இன்ஃபேக்ட் ஷூட்டிங் தவிர ஷார்ட்ஸுக்கு நடுவில் அவர் கூட உட்காந்து பேசினது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப செரிஷ்டான மெமரிஸா இருக்கு. கொஸ்டின்ஸ் கேட்டு அவர் தொல்லை பண்ணிட்டு இருந்தேன். பிகாஸ் ஐ ரியலி வாண்டட் டு நோ அவரோட மூளை எப்படி ஒர்க் பண்ணுதுன்ட்டு. இஸ் இஸ் சச் அ ஃபினாமினல் ஹியூமன் பீயிங். ஸோ அவர் கூட பிட்வீன் ஷார்ட்ஸ் செலவழிச்சது தான் எனக்கு பொக்கிஷமா நான் வந்து சேவ் பண்ண மெமரிஸ். நிறைய இருக்கு, நான் ஷோல சொல்றேன், கேட்டுக்கோங்க. மோர் போட்டோஸ். தேங்க்யூ. வணக்கம். ஆக்சுவலி வந்து தலைவரோட ஒரு மிகப்பெரிய ஃபேன். நான் வந்து தேசிய அண்ணன் வந்து நானும் சேர்ந்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தலைவர் படத்துக்கு அவரோட கெட்டப்லயே தான் போவோம். அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து தலைவர் 170 அப்படிலாம் ட்ரெஸ் அப் பண்ணி வந்திருக்கேன். அவ்வளவு பெரிய ஃபேன். தலைவர் படத்துல ஒரு ரோல், ஒரு சின்ன ரோல், ஒரு கியூட்டான குட்டி ரோல் தான். பட் பை காட் கிரேஸ் அது சாங்ல எல்லாமே அமைஞ்சிருக்கு. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா படத்துல ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் டீம் எல்லாம் கேட்கும்போது எல்லாருமே வந்து படம் ரொம்ப எக்ஸைட்டிங்கா வந்திருக்குன்றாங்க. தலைவர் படங்களே நம்ம பயங்கரமா என்ஜாய் பண்ணி பார்ப்போம். அதில் நானும் நடிச்சிருக்கேன். ஸோ ப்ளீஸ் எல்லாருமே கண்டிப்பா என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க நம்புறோம். தேங்க்யூ ஸோ மச். ஐயோ தலைவா, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல ஒரு சீன், அதை பாக்குறதுக்கு டிக்கெட் கிடைக்காது. கிடைச்சா போய் பார்த்தாலும் என் ஃப்ரெண்டே முன்னாடி மறைச்சிருவான். லைவா தலைவர் ஆடுறத பார்த்தேன். வேற லெவல் எக்ஸைட்டிங். ஹாப்பி. Thank you. I still don't believe this is real to have been a part of a team like this. It's a once in a lifetime thing. I've been waiting for this opportunity since I did my first film, Iridhi Sutru. I wanted to do something that is so big and so great, and I'm so glad that I'm a part of this project. Thank you guys. I can't speak much about the role, but from whatever you guys have seen in the glimpse, that's all I can say. Watch October 10th la ungalku theriyum. Rajini sir, I feel like mostly I learned stillness from him. I feel like this generation, my generation, we are all so caught up in our mobile phones, on Instagram, caught up in social media and all that competition and insecurities. Rajini sir is just still. He would finish his shot, he would come back out and just sit in the open. He wouldn't read or talk to too many people. He would just be in his own company. And I think that's my biggest takeaway from him, to enjoy my own company and to be whole. Sir, Tamil Nadu fluent தெரியாது எனக்கு. ஸோ இங்கிலீஷில் பேசினா ஓகே, தெலுங்குல பேசினா பெட்டரா உங்களுக்கு? இங்கிலீஷ் பெட்டரா உங்களுக்கு? ஓகே. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் இட்ஸ் a Vettaiyan
film with Mr. Rajinikanth and Mr. Amitabh Bachchan. அது வந்து those two names are so big and so synonymous. Just to be part of a film like this, I think I'm very, very lucky. And the director, Gnanavel, I'm very happy that he chose me for this film. He's an amazing filmmaker, very true, very honest. And a big thank you to all of them. And I hope you guys like what I've done. So, October 10th, வரப்போகுது release, and I hope you'll enjoy what I did. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ இங்கே எல்லாம் வந்ததுக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி வெயிட்டிங் ஆடியோ லான்ச்சில் இருக்கும் ஒரு ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் எனக்கும் எங்களோட மியூசிக் டீமுக்கும். ஏன்னா ஆப்வியஸ்லி தலைவர் படம் ப்ளஸ் இந்த ஆடியோ லான்ச்சோட ஆடியோ லான்ச்னாலே ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் தான். தேங்க்யூ டு ஆல் த ஃபேன்ஸ் அண்ட் பப்ளிக். இந்த மனசில் அவரோட பாட்டு அவ்வளோ ஒரு பயங்கரமாக போயிட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அவங்க இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அது வந்து வெல் இன்வெஸ்ட் அண்ட் ரெடி இந்த கிரௌடோட எனர்ஜியோட ஹோப்ஃபுல்லி ஒரு சூப்பர் ஷோவாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. October 10th வெயிட்டிங் பாருங்க. தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ ஃபார் கமிங் அண்ட் ஹேவ் a great evening. தேங்க்யூ. சரி, மேஜிக் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. இல்லை எதுனாலும் ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு மேஜிக்ங்கிறது நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. அது இன்னும் அந்த காம்பினேஷன் வந்து ஆடியன்ஸ் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆப்வியஸ்லி அவரோட ஃபேன் இருக்கிறதுனால மேபி எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். லாஸ்ட் படம் ஜெயிலர் மியூசிக்காவும் சரி, படமாவும் சரி அடுத்த லெவல் ஹிட், பிஜிஎம்மாவும் சரி அடுத்த லெவல் ஹிட். அப்போ நேரடியாக இந்த படத்துக்கு வரும்பொழுது தானாகவே உங்க மேல இன்னும் என்ன பெட்டரா கொடுக்க போறீங்க அப்படிங்கிற ப்ரெஷர் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நான் வந்து ஜெயிலுங்கிறது எல்லாருமே தெரிஞ்சு அது வந்து ஒரு ஆல் டைம் ரெக்கார்ட் படம். அதுக்கப்புறம் அந்த படம் மீட்டிங்கிறது வேற ஜானரான ஃபிலிம். தலைவர் காம்பினேஷன் பண்ண படங்களை விட இது ஒரு டிஃப்ரெண்டான அது வந்து வேற ஜானரான ஃபிலிம். ஸோ இதில் என்ன பெஸ்ட்டாக பண்ணணுமோ அதெல்லாம் நான் ட்ரை பண்ணுறேன். கூலி எப்படி வந்திருக்கும் அது மட்டும் சார். கூலி சொல்லலாம். தேங்க்யூ 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 தேங்க்யூ. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏற்கனவே மறந்துருச்சு எல்லாமே. அதனால உள்ள ஈவெண்ட்டுக்கான எல்லாரும் சரியா இருக்காங்க. ஒரே ஒரு கொஸ்டின், எப்போதுமே சரி பத்திரிகை துறையில இருக்கும்போதும் சரி படங்களுக்கு வரும்போதும் சரி சாமானிய மக்களை பத்தி பேசணும், அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் தான் நீங்க எடுத்திருக்கீங்க. கடந்த படத்துல ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்தீங்க. இந்த வாய்ப்பு உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. ஸோ இதுல எதை பத்தி இருக்கும், என்ன மாதிரி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? டீசர் பாருங்க, உங்களுக்கு புரியும் என்னன்றது. உங்களுக்கு அதில் பார்த்தா ஒரு மாதிரி புரிஞ்சிடும். நான் ரொம்ப பேசுறதுன்றது பத்திரிகையிலேருந்து வந்தாலே நம்ம கேள்வி கேட்டு தான் பழக்கம், பதில் சொல்லி பழக்கம் இல்லை. அதனால உங்க எல்லாருக்கும் நன்றி. அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன். உங்க வாழ்த்துக்களோட நான் உள்ள போறேன். அதுதான். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.